ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் மேலே ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அவங்களே எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜட்மெண்ட் என்னன்னா, டிவிக்கு சைடில் கேட்ட மாதிரி ஒரு சிட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு கீழே சிபிஐ என்கொயரி நடக்கும். முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்லலை, டைப் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, கரூர்ல நடந்த சம்பவத்துல சென்னை ஹைகோர்ட் எப்படி டேக் ஓவர் பண்ணலாம், எஸ்ஓபி சம்பந்தமா வந்த கேஸை எப்படி நீங்க கிரிமினல் கேஸா ரிஜிஸ்டர் பண்ணலாம், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கண்டிப்பா தரணும்னு சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் டு த சேம் லொகேஷன் வாஸ் டினைடு ஃபார் அனதர் பார்ட்டி பை போலீஸ். இதெல்லாம் காரணமா வச்சுதான் இந்த ஒரு கேஸை சிபிஐக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிபிஐ கேஸை ஒரு சூப்பர்வைசர் கமிட்டி இருந்து பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ் ஜட்ஜ் இருப்பாங்க, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. சிபிஐ பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி மிட் நைட்ல இத்தனை பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்திருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க.